அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதை அடைந்தவுடன் இந்த துஆவை ஓதுவார்கள். அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து وهو على كل شيء قدير. ربي أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر هذا اليوم وشر ما بعده. ربي أعوذ بك من الكسل وسوء الكبر. ربي أعوذ بك من عذاب النار وعذاب في القبر. இந்த துவாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் காலை பொழுதை அடைந்தவுடன். இதனுடைய அர்த்தம், அல்லாஹ்வின் கிருபையால் நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம். ஆட்சியும் அல்லாஹுவுக்கே, புகழ் அனைத்தும் அவனுக்கே. வணங்கப்படுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை. அவனுக்கு ஆட்சி அனைத்தும் உரியது. அவனுக்கு எல்லா புகழும் உரியது. அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். என் இரட்சகா, இந்நாளினுடைய நன்மை மற்றும் இதற்கு அடுத்து வரக்கூடிய நாளின் நன்மையை நான் உன்னிடம் கேட்கிறேன். இன்னும் இந்நாளில் ஏற்படும் தீமை மற்றும் இதற்கு அடுத்த நாளில் ஏற்படக்கூடிய தீமைகளை விட்டும் உன்னிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் யா அல்லாஹ் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். என் இரட்சகா, நரகத்திலே உள்ள வேதனை மற்றும் கபரில் உள்ள வேதனையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற இந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இதே துவா தான் மாலையிலும். ஆனால் அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு என்பதை அம்சைனா வ அம்சல் முல்கு என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் இந்த துவாவை நாம் ஓதினோம் என்று சொன்னால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்த நன்மை, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்த நன்மை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று வரக்கூடிய அந்த துவாவை யார் ஓதுவாரோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல பாவங்களை மன்னிக்கிறான், அழிக்கிறான் போன்ற நிறைய சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான் என்ற நன்மைகள் எல்லாம் இருக்கிறது. அது மட்டுமின்றி மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், முதுமையில் மோசமடைவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். சில பேர் வயதாகனதற்கு பிறகு மிகுந்த சிரமப்படுவார்கள். அவர்களுக்கு என்ன நடக்குது என்றே அவர்களுக்கு புரியாது. தன்னால் சுய தேவைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி வயோதிகம் அடைந்து பலகீனப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மோசமான முதுமையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்றால் முதுமையில் அல்லாஹ் ஆரோக்கியமாக இருக்க வைப்பான் என்று அர்த்தம். எனவே கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கிறது. இப்படி நிறைய நன்மைகள், நிறைய பிரயோஜனங்கள் இந்த துவாவின் மூலமாக இருக்கிறது. எனவே முதலில் இதை நாம் கற்றுக்கொண்டு நாம் ஓத வேண்டும். பிறகு நம்முடைய குழந்தைகளுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அனைவரையும் பயனடைய செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இதை ஓதி முழு பயனை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.